மசாலா எல்லாம் வறுத்தரைச்சு நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய், 6லேருந்து 7 முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 இன்ச்சு இஞ்சி, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், பூண்டு, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன்லேருந்து விட்ட தண்ணி எல்லாமே நல்லா வற்றி போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது இதை மீடியம் ஹை ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பனில் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நல்ல காரசாரமான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் தொக்கு ரெடி. இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி, பரோட்டான்னு எது கூட சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்கும். மத்தியானம் செஞ்சு வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.